ஸ்வேதா வந்து நெருங்கி பழகுறத வந்து நேரடியாக பார்த்த மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை மகாவுக்கு ரொம்ப டிப்ரெஷன் வந்து அதிகமாகுது. அதனால் அவங்களால தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மகா வந்து மயக்கடிச்சு விழுறாங்க. அப்போ பார்த்துட்டு வந்து ஐஸ்வர்யா வந்து மகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேயும் வந்து ஸ்வேதாவை தூக்கிட்டே வந்துடுறாரு நம்ம சூர்யா. அவங்களுக்கு வந்து கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்குற மகாவுக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்த வந்து மகாவுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. மகா ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்கள கேராக பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தோன்னு வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அடுத்து வந்து மகா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து விஜய்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஸ்வேதாவோட ஃபோட்டோவை காட்டி இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு நல்லா தெரியுமே இவங்க ஸ்வேதா அப்படின்னோடனே ஸ்வேதாவா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க தான் அண்ணன் கூட ஒன்றா படித்தவங்க. ஆனால் ஒன்று அப்படின்னோடனே என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அண்ணனை இவங்க விரும்புகிறாங்க. உங்கள் அண்ணன் விரும்பினாரா அப்படின்னோடனே இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அண்ணன் வந்து விரும்பலான்னு தான் நினைக்கிறேன். இவங்க தான் வந்து அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அவர் வந்து வேணான்னு சொன்னதால் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னோடனே எனக்கு அந்தளவு தெரியாது நீ அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் அனாமிகா வந்து அங்கே வராங்க. இவங்க 2 பேரும் ரகசியமாக பேசுகிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா விட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்களால கேட்க முடியல. கிட்ட வராங்க. அனாமிகா பார்த்துட்டு 2 பேர் பேச்சு நிப்பாட்டுறாங்க. நான் வந்தோடனே பேச்சு நிப்பாட்டுறீங்க அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவரோட கவிதைகளை பற்றி நான் கேட்டுட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மகா இதை பார்க்குற அனாமிகாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. உண்மையை சொல்லுங்கள், உங்ககிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அண்ணி வந்து அவங்க கவிதைகள் பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து என்ன நம்ம வந்து மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சித்ரா வந்து என்ன நடக்குதுன்னு தெரியலையா உனக்கு, பார்த்தியா சும்மா வந்து அவங்க போய் சொல்கிறாங்க, ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கா, மோஸ்ட்லி உன்னை பற்றி தான் அவள் போட்டு கொடுத்துருப்பா. ஆனால் அது தெரியாமல் நீ பாட்டுன்னு வந்து அவள் நல்லது தான் சரியாக நினச்சிட்டு இருக்கியா. அந்த மகா உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து விஜய்கிட்ட போட்டு கொடுத்துருப்பா. விஜய் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருப்பான். அப்படியே நடந்திருக்கும், அப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னோடனே அனாமிகா யோசிக்கிறாங்க. மகா உன்னை சும்மாவே விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா மகா வந்து ஒரே டென்ஷனில் இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களால அதுலேருந்து வெளியே வரவே முடியல. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே போய் படுத்துடுறாங்க. சூர்யா வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோட சாப்பிட வராரு. அந்த டைமில் மகா எங்கன்னு கேட்குறாரு. என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன், உனக்கு தான் ஃபோன் பண்ணால, ஃபோன் பண்ணா ஆனால் நான் அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் இப்படி தான்ப்பா பண்ணுறது, பொண்டாட்டி எதுக்குப்பா ஃபோன் பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லை தானே ஃபோன் பண்ணுவாங்க, என்ன ஆச்சு மகாக்கு அப்படின்னோடனே அவள் ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கா, என்னன்னு தெரியல, அதனால் பிபி வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க, யார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனது, நான் தான் கூட்டின்னு போனேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா கொஞ்சமாவது பொண்டாட்டியை பற்றி கேர் எடுத்துக்கோ, புரியுதா, அவளை பற்றி யோசனை பண்ணு, அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நீ கேட்கணும் இல்லையா, ஒரு புருஷனாக இருந்த கடமையை நீ செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நான் யோசிக்கல, சாரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மகா போய் பார்க்க போகிறேன்றாங்க. முதல் சாப்பிட வந்த பையனை ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, முதல்ல அவன் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல மகா போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. இதை பார்த்தா ராஜலட்சுமி டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போவே சொல்லணுமா, அவன் சாப்பிட்டோன்னு சொல்லலாம்ல அப்படின்றாங்க பாட்டிக்கிட்ட. ஏன் சொன்னால் என்ன தப்பு இருக்குது, முதல்ல பொண்டாட்டியை கவனிக்கட்டும், அப்புறம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்றாங்க பாட்டி. என்ன மகா தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குற சூர்யா. நான் தூங்கினா முடிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்றாங்க. ஏன் மகா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே உடம்பு சரியில்லையா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க, உங்களுக்கு வேலை தானே முக்கியம், அதை பாருங்கள் அப்படின்றாங்க. கோச்சிக்கிட்டியா, நான் வந்து நீ ஃபோன் பண்ணோன்னு நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு, சாரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு தான் முக்கியமான மீட்டிங் இருக்குமே அப்படி தானே அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்றாரு. இப்போவும் போய் சொல்கிறாரு பாரு அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. சரி சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிடலன்னு உங்களுக்கு என்ன, ஏன் மகா இப்படிலாம் பேசுகிற, நீ சாப்பிடலன்னு நல்லாவே தெரியுது, மருந்து மாத்திரலாம் சாப்பிடணும்ல நீ ஏன் சாப்பிடாம இருக்க, வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றாரு. நான் வர முடியாதுன்னு சொன்னல, என்னை நிம்மதியை விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போத்தின்னு படுத்துக்கிறாங்க. உடனே வந்து ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அடுத்து வந்து சூர்யா உள்ளே வராரு, சாப்பாடு எடுத்துகிட்டு வர. அதை பார்த்த மகா வந்து நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னல, எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கட்டோன்னே அப்படியா நீ சாப்பிட மாட்டியா, அதுவும் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கையை கட்டி போட்டுட்டு சாப்பாடு அவரே ஊட்டி விட்டுறாரு. மகா வந்து வேணாம் சொல்ல, அதெல்லாம் தெரியாது நீ ஃபுல்லாக சாப்பிட்டதான் ஆகணும்னு சொல்லிட்டு மாத்திரை போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊட்டி விடுறாரு. மகா வந்து சூர்யாவே பார்க்குறாங்க. இவர் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு இதோட முடியுது.